வெல்கம் டு அவர் சேனல். 2019ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. There are two mixtures of milk and water. In first mixture, ratio of milk and water is 5:3. In second mixture, ratio of milk and water is 5:4. In what ratio these two mixtures are mixed to get milk and water in the ratio 4:3? பாலும் நீரும் கலந்த இரு கலவைகள் உள்ளன. முதல் கலவையின் பால் நீரின் விகிதம் 5:3 எனவும், இரண்டாவது கலவையில் பால் நீரின் விகிதம் 5:4 எனவும் உள்ளது. இரு கலவையின் எந்த விகிதத்தில் கலந்தால் பாலும் நீரும் 4:3 எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நான் பண்ற மாதிரியே கவனிங்க, ஈஸியா உங்களுக்கு புரியும். இதை ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மிக்சர்ல வந்து பாலும் தண்ணீரும் பாத்தீங்கன்னா 5:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. கரெக்டா? அடுத்த மிக்சர்ல பாத்தீங்கன்னா 5:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன ரேஷியோல நம்ம இதை கலந்தோம் அப்படின்னா பாலும் நீரும் 4:3 விகிதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரேஷியோ வந்து A:B அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இந்த A:B இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாலும் நீரை வந்து என்ன 4:3ல என்ன 4:3 வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன ரேஷியோல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏவை வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோல ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 5A 3A இப்படி வருமா? அடுத்து வந்து செகண்ட் ரேஷியோல நம்ம B ஆட் பண்ணுவோம். 5B:4B. இந்த A:B அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்கல்ல, அந்த ரேஷியோ. இந்த ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 4:B இப்படி எடுத்துக்கலாமா? இது மில்க், இது வாட்டர். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். மில்கையும் வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மிக்சர்ல உள்ள மில்க் வந்து 5A பிளஸ் செகண்ட் மிக்சர்ல உள்ள மில்க் வந்து 5B. கரெக்டா? இப்போ அடுத்து வாட்டர் டிவைடட் பை ரேஷியோ வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 3A பிளஸ் 4B. இப்போ மில்க் மேல எடுத்தாச்சு, வாட்டர் கீழே எடுத்தாச்சு, ரேஷியோல எடுத்தாச்சு. இந்த ஏவும் பியும் நம்மளுக்கு வந்தாச்சு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4:3 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும். ஸோ நம்ம இதுல கொண்டு வந்தாச்சா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 15A பிளஸ் 15B இஸ் ஈக்குவல் டு 12A பிளஸ் 16B. இந்த ரெண்டையும் நம்ம இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 3A இஸ் ஈக்குவல் டு வெறும் B கிடைக்கும். இப்போ A/B அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/3 ரேஷியோல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1:3. இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 1:3. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கு சப்போஸ் இது புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா புரியும். தேங்க்யூ.